பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். சிம்ம ராசியை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து ஒரு தர்பார் நடத்தி கொண்டிருக்கிற மனநிலையிலே இருப்பார்கள். சில நேரங்கள் அதுக்கு சாத்தியம் இல்லாத போது போரிலே தோல்வியடைந்த வீரன் ஒரு அரசன் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வது போல தன்னை வெளிச்சத்துக்குள்ளே காட்டிக்காமல் ஒளிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில நேரங்களில் வரும். என்னதான் ஒளிந்து இருந்தாலும் திரும்பவும் மீண்டு அவர்கள் தன்னுடைய பழைய நிலைமையை அடைந்து விடுவார்கள்ங்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இடையூறுகள் சிக்கல்கள் எல்லாமே தற்காலிகமானது தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடுவாங்க. இதை தான் முதல்ல பார்க்குறோம். சிம்ம ராசியை பொறுத்தவரை புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதனான சூரியன் உச்சத்தில் தான் இருக்கிறார். அப்போ எப்போதுமே பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் சூரியன் உச்சத்தில் தான் இருப்பார். ஆனால் இருக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது சிம்மத்துக்கு பாதகஸ்தானமாக இருந்தாலும் கூட 10ஆம் அதிபதியும் 9ஓடு சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அப்போ 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறது, ராசியாதிபதியும் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இது பெரிய அளவுக்கு மைனஸை கொடுக்காது அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். அப்போ 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும் 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் கூட அதுக்கு நாம் என்ன சொல்லுவோம்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இதுவரை எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடுமையான தோல்விகள் தான் சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க. வேலை வாய்ப்புகளில் மட்டும் ஈடுபட்டுறவங்க மட்டும் ஏதோ அவங்களுடைய லைஃப் ஓரளவு ரன் ஆகிட்டுருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா 6ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய இருந்த சனி அவர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக கடும் நெருக்கடியை உருவாக்கி இப்பொழுது அஷ்டம சனியாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா கடந்த 5 வருடங்களை ஒப்பிடும்போது இது கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா வெறும் சூரியன் மட்டும் இருந்தால் அப்போ சூரியன் பாதகஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். ஆனால் இங்கே அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனோடு சேர்ந்து சுக்கிரனும் இருப்பதால் கண்டிப்பாக அவர்கள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை பிறக்கும். தொழில் ரீதியாக இந்த ஆண்டு ஏதாவது ஒரு சாதனை படைக்கணும், குறைந்தபட்சம் இழப்புகள்லேருந்து நம்ம அதிலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை அவர்கள் அதற்கான அடித்தளத்தை கண்டிப்பாக அமைத்து விடுவார்கள். அது அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடிய விதமாகவும் இருக்குங்கிறது தான் இப்போ புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்க்கும்போது இந்த புத்தாண்டு தினத்தில் என்ன கிரகங்கள் வலிமையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மட்டுமே வலிமையாக இருக்கிறார். மற்றபடி எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு சுகமான சூழ்நிலையில் இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல ராகு சந்திரன் இருக்குது. புத்தாண்டு தினத்தன்னைக்கு ராசியிலேயே கேது இருக்குது. ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது நிச்சயமாக ஒரு மனதில் நிறைவான தன்மைகள் அடைய முடியாது. ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு நம்மளை நிம்மதி இல்லாமலே செஞ்சிட்ருக்கோங்கிறனால அது நல்ல பலனை கொடுக்காது. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து பார்க்கும்போது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அந்த நெருக்கடிகள்லேருந்து மீண்டு வருவதற்கு ஓரளவுக்கு வழி செய்வார். அப்படிங்கிறதுனால குரு மட்டுமே இந்த ஆண்டு தொடக்கத்தில் அவங்களுக்கு சாதகமான ஒரு கிரகமாக இருக்குது. அடுத்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், சனி, புதன் இந்த 3 கிரகங்களுமே பெரிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை புத்தாண்டு தினத்தன்னைக்கு. அதே போல் 2க்கும் 11க்கும் உரிய கிரகமான புதன் 8ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பாக சொல்ல முடியாது. அதனால் பணத்தட்டுப்பாடுகள்லேருந்து ஓரளவு வெளியில் வரணுன்னா அவர்கள் புத்தாண்டு தினத்தன்னைக்கு வெங்கட சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரில் உள்ள முருகனை வழிபடுவது ஓரளவு அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் எதிர்பார்க்கலாம். வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வருது. அடுத்தது பார்க்கும்போது ராகு கேதுவோட பயிற்சி டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இருக்குது. அப்போ இந்த குருவோட பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே 11ஆம் இடத்துல குரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்படின்னு ஓரளவு எதிர்பார்த்தா கூட 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். 12ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு உச்சம் பெறுவதால் அதாவது பணம் நமக்கு கையில் இல்லாட்டி கூட ஏதோ ஒரு சேமிப்பு அந்த மாதிரி விஷயங்களிலும் முதலீட்டு விஷயங்களிலும் அந்த பணம் முடங்கினாலும் அது சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய குரு, அதாவது நான் சொல்கிறது ஜூன் மாதத்துக்கு மேலே 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவோட பார்வை ராசிக்கு 4ஆம் இடத்தில் கிடைப்பதால் விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறதுனால என்னென்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் புதுசாக வீடு கட்டுவாங்க அல்லது புதிதாக வாகனங்கள் வாங்குவாங்க.
தன்னுடைய வீட்டை வந்து ஓரளவு நல்லா அழகுபடுத்தி கட்டுவாங்க. ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சச்சரவுகள், பண நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உடலும் ஆரோக்கியம் வந்து கிட்டத்தட்ட மேம்படும். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லாம் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்து அவர்கள் ஓரளவு நிறைவடைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து கடகத்துக்கு வரக்கூடிய குருவோட பார்வை ராசிக்கு 6ஆம் இடமான மகரத்துக்கு கிடைப்பதால் அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? வேலை இல்லாத நிறைய பேருக்கு வந்து புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு குறிப்பிட்ட வயசை கடந்தவங்களை வந்து ஒரு புது நிறுவனங்களில் எடுத்துக்க மாட்டாங்கல்ல, அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அன்றாட வேலை வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, ஒரு தொழிலை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரியோ, ஒரு கன்சல்டன்ட் மாதிரியோ, அது மாதிரி சில வேலை வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ஒரு தொழிலை உற்பத்தி பண்ணுவதற்காகவோ இல்லை சுயதொழில்களை வந்து மேம்படுத்துவதற்காகவோ ஏதாவது கொஞ்சம் நிதி தேவையில் நம்ம இருந்துக்கிட்டு தானே இருப்போம். அந்த நிதி தேவைகள் எங்கே கிடைக்கிறது? ஏன்னா பல இடங்களில் நம்ம பணம் கேட்டு பார்த்தாலும் நமக்கு தேவையான நேரத்தில் வந்து வராமல் இருந்திருக்கும்ல, அது மாதிரியான பணம் வந்து கண்டிப்பாக தொழிலை வளர்ச்சிக்காக, அதாவது தொழில் அபிவிருத்திக்காக உங்களுக்கு தேவையான பணம் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து வந்து கிடைக்கும். அதையும் கடந்து வங்கிகளில் ஏதாவது நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணி அது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இது வரைக்கும் தள்ளி போயிருந்ததுன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் அது கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாக்குது. அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குருவோட 9ஆம் பார்வை 8ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடமான மீனத்தில் விழுது. அந்த மீனத்தில் ஏற்கனவே சனி இருக்குது. அஷ்டம சனிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்கள்ல, அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் அஷ்டம குருவோ சனியை தொட்டதெல்லாம் நட்டம் அப்படிம்பாங்கள்ல. ஓடுனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சும்மா ஒரு பழமொழி சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் அது 6ஆம் இடத்து சனி 7ஆம் இடத்து சனியை விட அஷ்டம சனி ஓரளவுக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வழியையாவது உருவாக்கி கொடுக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம். இந்த குருவோட பார்வை, குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த குருவோட பார்வைங்கிறது அந்த சனிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கும் கிடைப்பதால் இது வரைக்கும் வந்து நம்மளால் வந்து சின்ன முயற்சி கூட பண்ண முடியாது. சில பேரை சந்திக்கணும்னு நினைப்போம், மற்றவர்கள்லாம் சந்திச்சுட்டு இருப்பாங்க, நம்மளால் சந்திக்க முடியாது. அவங்கள சந்தித்தோம்னா ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தீர்வு காண்பதற்கான வழிகள் எல்லாம் இது வரைக்கும் அடைக்கப்பட்டிருக்குல்ல, குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த வழிகள் எல்லாம் திறக்கப்படுங்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கப்புறம் இவங்களுடைய நெருக்கடிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளியாகி முடிவுக்கு வரும். அதனால் குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல நிலை காத்துக்கிட்டு இருக்கு. 12ஆம் இடத்துக்கு குரு வருது அப்படிங்கிற ஒரு கவலைப்பட வேணாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சியை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? அப்போ டிசம்பர் 8ஆம் தேதி வந்து இதுவரைக்கும் இவங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது வந்து அடுத்தது 12ஆம் இடத்துக்கு போகும்போது இது வந்து ரொம்ப முக்கியமான திருப்பத்தை வந்து அவர்களுக்கு உருவாக்கும். பொதுவாக ஜென்ம கேதுங்கிறது வந்து மனசில் நிம்மதி இல்லாமல் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒரு நம்பிக்கையும் இல்லாத அளவுக்கு வந்து மனத்தில் வந்து கடும் உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சிச்சுவேஷனாகவே உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? இந்த நிலை மாறி 12ஆம் இடத்துக்கு போகும்போது அதுலேருந்து இவர்களுக்கு முதல்ல விடுதலை கிடைக்கும். ஏற்கனவே 12ஆம் இடத்துல அங்கே குரு இருக்குது. அந்த குரு வந்து இந்த ராகு கேது பயிற்சியின் போது பார்த்திங்கன்னா அதிசாரமாக அது வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு இங்கே வந்து சிம்மத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸில் போகும். அப்படி போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கேதுவும் குருவும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுனால 12ஆம் இடத்துக்கு போகக்கூடிய கேது ஜென்மத்தில் இருக்க கேதுவை விட கெடு பலன்களை கூடுமான வரைக்கும் குறைச்சிடுவார். இன்னொரு பக்கம் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குருவானது வந்து குரு செய்யக்கூடிய கெடு பலன்களை வந்து இந்த கேது தடுத்துடுவார். கேதுவோட கெடு பலன்களை குறைத்து சுப பலன் ஆக்குவதில் பார்த்திங்கன்னா அந்த குரு வந்து நிச்சயமாக உதவிகரமாக இருப்பாருங்கிறதுனால குரு பயிற்சிக்கு பிறகுங்கிறத விட ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சிம்ம ராசிகளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக பல பேரோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது இதுவரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த ராகு அடுத்தது 6ஆம் இடத்துக்கு வருகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான சிம்ம ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருப்பது மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லுவோம்ல. அதுவும் 6ஆம் இடங்களில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஏற்கனவே வந்து இந்த சண்டை சச்சரவு வம்பு வழக்கு நோய் நெருக்கடியெலாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் ஒரு பக்கம் முற்றுப்புள்ளி வைக்கும். எல்லாவற்றையும் கடந்து 6ஆம் இடத்து ராகு அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம்.
6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் கொடுக்கும். எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே 6ஆம் இடத்து சனி, 7ஆம் இடத்து சனி, இப்போ இருக்கக்கூடிய 8ஆம் இடத்து சனி ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நெருக்கடியை சந்தித்து வருகிறாங்க இல்லையா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பண நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னொரு பக்கம் கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, இந்த எல்லா கடனையும் திருப்பி அனுப்பக்கூடிய, எல்லா கடனையும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு செய்து கொடுப்பாருங்கிறதுனால சிம்ம ராசியை பொறுத்தவரை ராகு கேது பெயர்ச்சி வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அடுத்த 1.5 வருஷத்துக்கு இன்னும் நல்லா இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து குரு பயிற்சிக்கு பிறகு தான் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை உருவாக்கி கொடுக்கும். அது வரைக்கும் பெரிய பொருளாதார நெருக்கடி இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால இவர்களுக்கு நல்ல பலனே இருக்கும். குரு பயிற்சி வரைக்கும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதனால வியாழக்கிழமை தோறும் கோதண்டராமர் வழிபாடு நடத்துவது வந்து சிம்ம ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பதாக இருக்கும். என்ன நேயர்களே, சிம்ம ராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். கன்னி ராசிக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.